அன்பான நேயர்களே, இன்று நாம் சுத்த சாதகத்தின் 94வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். இந்நிலை சின்னால் சீவர்க்கு நிமித்தம் இருந்து அனுக்கிரகம் புரிந்து தன்னிலை அதனில் நின்று அருளமுதம் தான் புசித்து அருண்மயமாகி அந்நிலை பரமுக்தியிற் சிவத்துக்கு அங்கமாய் நிகழும் முன்போல் இந்நிலை சாமத்து அசிபதம் உரைக்கும் இது சிவாத்துவிதம் என்று உணர்வாய். ஆக இந்த பாடல் எந்த நிலையிலே விளக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே 92, 93 ஆகிய பாடல்களிலே அந்த பிரணவை புசித்து பிரணவ வடிவாகவே மாறி இருக்கின்ற அந்த ஜீவன் முக்தர்கள் தன்னை நோக்கி பயம் என்று வருகின்றவர்களுக்கு அச்சமுறையில் என்று கூறி அவர்களுக்கு இந்த சுத்த நெறியை எடுத்து கூறுவார்கள் என்று கூறி வந்தார். இப்பொழுது தொடர்ந்தும் அதே நிலையிலேயே அவர் இருப்பாரா என்கின்ற விஷயத்தை இந்த பாடலிலே விளக்கி கூற முயற்சிக்கின்றார். சரி, பாடலுக்கு செல்வோம். பாடலின் முதல் வரியாகிய இந்நிலை சின்னால் சீவர்க்கு நிமித்தம் இருந்து அனுக்கிரகம் புரிந்து. ஆக இந்நிலை என்பது மேலே சொல்லப்பட்ட பிரணவ அமுதத்தை புசித்து பிரணவ தேகியாக இருக்கின்ற ஜீவன் முக்தர்கள் அவர்களுடைய நிலைதான் இந்நிலை. சரி, இந்நிலை சின்னால் என்று சில காலம் ஜீவர்க்கு நிமித்தம் இருந்து அனுக்கிரகம் புரிந்து ஜீவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே அந்த நிலையிலேயே இருந்து வருபவர்களுக்கு அனுக்கிரகம் புரிந்து கொண்டு இருப்பார்கள். அதன் பின் என்ன நடக்கும் என்று அடுத்த வரியிலே சொல்லுகிறார். தன்னிலை அதனில் நின்று அருள் அமுதம் தான் புசித்து அருண்மயமாகி. இங்கே தன் நிலை என்பது தன்னுடைய உண்மையான நிலை. எது? சிவாங்கீசன் ஆன அந்த நிலை அல்லது அருள்நிலை ஆகிய அந்த நிலை அதனில் நின்று அப்பொழுது அருள் அமுதம் தான் புசித்து அருண்மயமாகி அந்த தான் அருள்நிலையிலே இருந்து கொண்டு அந்த அருள் அமுதத்தை புசித்து அந்த அருள்மயமாகவே இருப்பார்கள். இதற்கு முன்னாடி ஜீவன் முக்தர்களுக்கு போன பாடலிலே எதை சொன்னாலும் உபய நல்லமுதே புசித்து என்று அந்த பிரணவ புசிப்பை புசித்து பிரணவமயமாகி இருப்பார்கள். அந்த பிரணவமயம் என்பது அருவம் உருவம் இரண்டுமேதையும் புசிக்கின்ற நிலை. ஆகையினாலே தான் அவர்கள் உபதேசமெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவரோ உருவத்தை விடுத்து வெறும் அருவமாகிய அருளை மற்றும் புசித்து அருண்மயமாகி என்று கூறுகின்றார். சரி, அடுத்த 3வது வரி அந்நிலை பரமுக்தியிற் சிவத்துக்கு அங்கமாய் நிகழும் முன்போல். ஆக இப்படி அருள் புசிப்பிலே இருக்கின்றாரே, உருவ புசிப்பை முற்றிலுமாக தவிர்த்து யாரிடமும் தொடர்பு கொள்ளாமல் இந்த நிலைக்கு பெயர் என்று கேட்கும்போதுதான் அந்நிலை பரமுக்தி அந்நிலைக்கு பேர். அப்போது எப்படி இருப்பார்கள்? சிவத்துக்கு அங்கமாய் நிகழும், சிவத்துக்கினுடைய ஒரு அங்கமாக அவர் இருந்து கொண்டிருப்பார்கள். முன்போல் என்றால் இதுதான் இந்த ஆன்மா அல்லது நம்முடைய உண்மையான நிலை. ஆனால் இருள் ஏற்கனவே பல பாடல்களின் முன்னே எல்லாம் பார்த்தோம். இருள் உருவம், மருள் உருவம், பிரணவ உருவம், அருள் உருவம் என்று இந்த அருள் உருவம் என்கின்ற நிலைதான் உண்மையான நிலை. ஆனால் நாமோ இருப்பது இப்பொழுது மருள் உருவம். பிரணவதேகியாக ஜீவன் முக்தர்களுக்கு பிரணவ உருவம். சரி, இப்பொழுது அவர் அதாவது முன்போல் என்பது அருள் உருவமாகவே இருக்கிறார்கள். அந்த சிவத்துக்கு அங்கமாகவே அருள் உருவமாகவே இருப்பார்கள் என்றும் அதற்கு அடுத்த வரி இந்நிலை சாமத்து அசிபதம் உரைக்கும் இது சிவாத்துவிதம் என்று உணர்வு. ஆக இந்த மாதிரி அருள் புசிப்பை புசித்து கொண்டு இருக்கிறார்களே, இந்த நிலை எங்கே விளக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில் என்று சொன்னால் இந்நிலை சாம வேதத்திலே விளக்கப்பட்டிருக்கிறது.
அசி பதம் உரைக்கும். அசி பதம் என்பது இங்கே நாம் முன் பார்த்தது தத்துவம் அசி என்கின்ற மகா வாக்கியத்தினுடைய 3வது பதம். தத்துவம் அசி என்கின்ற அந்த 3வது பதம் உரைக்கும். இது சிவாத்துவித நிலை, இதற்கு பேர் என்று உணர்வாய். ஆக இந்த சிவாத்து அருள் புசிப்பை தொடர்ந்து இருந்து அருள்மயமாகும் போது இந்த தேகம் மறைய ஆரம்பித்துவிடும். அதாவது முன்பே ஜீவன் முக்தர்கள் நிலையிலே இந்த தேகம் கால் பதியாது, நிழல் விழாது என்கின்ற, ஆனால் கண்ணுக்கு தெரிகின்ற அந்த நிலையிலேயே இருக்கும் என்று சொல்லி வந்தவர்கள் இப்பொழுது இந்த அருள் புசிப்பாகி இருக்கும்போது இந்த தேகமே மறையும் என்று முன்பாடலே இவற்றையெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இங்கே சொல்ல வேண்டிய அதுவே ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். ஆக இந்த பாடலினுடைய ஒட்டுமொத்தமான விளக்கம் என்று சொன்னால், ஜீவன் முக்தர் நிலையில் இருப்பவர்கள் சில காலம் ஜீவர்களுக்காக அந்த சுத்த மார்க்கத்தை உபதேசிப்பதற்காக சில காலம் இருந்து அனுக்கிரகம் புரிந்து பின்னே அவர்கள் தன்னுடைய உண்மையான சொரூபமான அருள்நிலைக்கு போய் அருள் புசிப்பை அருள் புசிப்பை புசித்து அருள்மயமாகவே மாறிவிடுவார்கள் அல்லது அருவமாக மாறிவிடுவார்கள். அந்த நிலைக்கு பரமுக்தி என்று பெயர். அது அந்த சிவத்துக்கு அங்கமாக நிகழும் என்றும், இது சாமவேதத்திலே சாமவேதத்தின் மகா வாக்கியமான தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியத்தின் 3 பதங்களில் ஒன்றான கடைசி பதமான அசி பதம் உரைக்கின்ற உண்மை இதுதான். இது சிவாத்துவிதம் என்று சொல்வதும் இதுதான் என்று உணர்வாய் என்கின்ற கருத்தை சொல்ல வருகின்றார். மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.